ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எஸ்கேப் சுனாமி ஃபார் பிரெயின் ராட்ஸில் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தர போகிறேன். இப்போது நீங்கள் எட்ஜில் போயிட்டு இதோ இந்த மாதிரி இது 4 ஸ்டோரி பில்டிங் இருந்தால் நீங்கள் லக்கு, இந்த மாதிரி 3 இருந்தால் லக்கு இல்லை. அதுக்கப்புறம் உங்கள் ஜம்ப் பவர் வந்து ஒரு 19 டி என்னடா ஒரு கல்லடி ஏய் ஆச்சு ஜம்ப் ஒரு 19 அப்புறம் ஸ்பீட் ஒரு 300 300 350 400 இருந்தால் நம்ம செலஸ்டியலுக்கு இப்படி இது சுனாமியில் போகாமல் சொல்லித்தர போகிறேன். அப்புறமா இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா 3லே பண்ணலான்னு நினைக்கிறேன். இப்போ போய்ட்டு அதுதான் இந்த மாதிரி பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். இப்போது இது இருக்குல்ல, நான் ஸ்லோ பண்ணிடுறேன். இந்த எட்ஜுக்குள்ளே வந்துக்கணும். ஃபஸ்ட்டு பர்சன் மோடு வந்து இது உள்ள போயிட்டு ஷிஃப்ட் லாக் வந்து இது உள்ள போயிட்டு இதில் தான் நம்ம மொபைல் ஷிஃப்ட் லாக் செட்டிங்ஸில் போயிட்டு பண்ணோம். இந்த எட்ஜுக்குள்ளே வந்துட்டு லைட்டாக வந்துட்டு ஐயோ ஸ்லோ மோடில் வச்சுருக்கேன்னா வந்துட்டு இப்படி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு இப்படியே பண்ணிங்கன்னா ஐயோ சில டைம் வராது. நீங்கள் இது வீடியோ இது ஃபஸ்ட்லேருந்து பண்ணி வாங்க. இந்த பிளாக் கலர் லைனு எட்ஜுக்குள்ளே இருந்துட்டு இப்படியே குதிச்சுட்டு ஐயோ அசிங்கமாகுது அப்படியோ அப்படியோ டாய் இப்படி இதுக்குள்ளே வந்துட்டு இப்படி ஐயோ எல்லோரும் பார்க்குறாங்க. இப்படி வந்துட்டு ஐயோ இந்த பட்டன் வேறு ஃபோனை மாற்றணும். ஸ்லோ மோடில் வந்துடுங்க. இப்படி வந்துட்டு ஐயோ கடவுளே வந்துட்டு அடப்பா இடி 2 நிமிஷம் ஆயிடுச்சு. சைடில் பார்த்து தெரியும் இல்லை உங்களுக்கு மட்டும் தெரியும் ஸ்க்ரீன். ஐயா எதுக்குள்ளே வந்துட்டு அதுதான் வந்துட்டோமா. வந்தோடனே ஸ்லோ மோடு வந்துட்டு இப்படி வந்துக்கணும். வந்துட்டு இதில் லேண்ட் ஆகிடுங்க. இப்போ செட்டிங்ஸில் போயிட்டு ஸ்பீடு வந்து 50 வச்சுக்கோங்க. ஸ்பீடு 50 இல்லைன்னா 40 வச்சுக்கோங்க. நான் 58 வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஓடலாம் ஜாலியாக. அதுதான் ஃப்ரீ. அப்படியே போயின்னே இருக்கணும். அதான் பார்ப்பாங்க எப்படா பண்ணா அந்த 50ல் வச்சுக்கோங்க. ஸ்பீடு செட் பண்ண 50ல் வச்சுக்கோங்க. பார்க்குறாங்க இல்லை பார்க்கலாம். சில பேர் சொல்கிறாங்க மேலே இன்விசிபிள் வால் இருக்குன்னு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இருந்தால் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. அதுதான் வந்துட்டோம். வேறு தின்னாது அப்படியே போயினே இருக்கும். அப்போ ஸ்லோவாக இருக்கும் நினைக்கிறேன். ஸ்பீடாக இருக்கும். அப்படியே ஜாலியாக போகலாம். ஆனே பத்தி அவ்வளோ குண்டார். போனோடனே சீக்ரெட் ஏரியாவும் செலஸ்டியல் ஏரியாவுக்கும் கேப் இருக்குல்ல, அங்கே வந்துடலாம். ஓகே பாய்.